ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம மீனை பற்றி பார்க்கலாம். மீன் உயர புரதம், ஒமேகா கொழுப்பு அமிலங்கள், வைட்டமின் டி மற்றும் கால்சியம், அயோடின், துத்தநாகம் போன்ற அத்தியாவசிய கனிம சத்துக்களின் மிக சிறந்த உணவாகும். வாரத்திற்கு இருமுறை மீன் உண்பது இதய மூளை வளர்ச்சி, கண் பார்வை மற்றும் ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது. மேலும் இதய நோய் மற்றும் பக்கவாதம் அபாயத்தை குறைக்கிறது. ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் இதய நோய் அபாயத்தை குறைக்கின்றது, ட்ரைக்ளிசரைடு அளவை குறைக்கின்றது மற்றும் இரத்த அழுத்தத்தை சீராக்குகிறது. மூளை செயல்பாட்டிற்கு தேவையான முக்கிய சத்துக்களை மீன் வழங்குகிறது. இது ஞாபக சக்தியை அதிகரிக்கவும், அல்சர் போன்ற மூளைச்சிதைவு நோய்களை தடுக்கவும் உதவுகிறது. மீனில் உள்ள ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் கண் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது மற்றும் வயதான காலத்தில் ஏற்படும் பார்வை தடுக்கலாம். கர்ப்பிணி பெண்களுக்கு மீன் மிகவும் நல்லது, ஏனெனில் இது கருவில் இருக்கும் குழந்தையின் மூளை மற்றும் கண் வளர்ச்சிக்கு தேவையான டிஹெச்ஏவை வழங்குகிறது. மீனில் உள்ள சத்துக்கள் சருமத்தை பொலிவாகவும் தலைமுடியை ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க உதவுகிறது. தொடர்ந்து மீன் உண்பது மனச்சோர்வு போன்ற மனநல பிரச்சனைகளை தடுக்கும் என ஆய்வு கூறுகிறது. சால்மன், டுனே, மத்தி மற்றும் வாளை மீன் போன்றவை ஆரோக்கியமான ஒமேகா 3 மற்றும் ஊட்டச்சத்துக்களை அதிகம் கொண்ட மீன் வகைகளாகும். மெர்க்குரி அளவு அதிகமாக உள்ள பெரிய மீன்களை குறைவாக உண்பது நல்லது. கர்ப்பிணிகள் மற்றும் குழந்தைகள் குறைந்த மெர்க்குரி உள்ள மீன்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். மீன் மற்ற அசைவ உணவுகளை விட கடல் உணவான மீனில் சாச்சுரேட் கொழுப்பு உள்ளதால் இது உடல் எடையை அதிகரிக்கிறது. மேலும் உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான ஃபேட்டி ஆசிட்களான ஒமேகா 3 உள்ளது. இதனால் உடலுக்கு நல்ல ஆற்றல் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் டயட்டில் இருப்போருக்கும் உகந்த ஒன்றாகும். சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆராய்ச்சியில் மீன் சாப்பிடுவதால் இதய நோய்கள் குணமாகும் என தெரிய வந்துள்ளது. சில வகை மீன்கள் அதிக அளவில் ஒமேகா 3 நிறைந்துள்ளதால் இதனை சாப்பிடுவது மருத்துவர்களின் பரிந்துரையாகிறது. மீன் உணவு மூளைக்கு சிறந்த உணவு என கூறப்படுகிறது. வாரத்திற்கு ஒரு முறையாவது உணவுடன் மீன் சேர்த்து கொள்வது நல்லது. மேலும் கண் பார்வை குறைபாடு, தைராய்டு பிரச்சனை உள்ளவர்கள் மீனை வாரத்திற்கு இருமுறையாவது எடுத்துக்கொள்வது நல்லது. மீன் உணவு வகைகள் தொடர்ந்து சாப்பிடுவதால் மூலம் வயதான பெண்களுக்கு ஏற்படும் இதய நோய் அபாயம் குறைகிறது. நினைவுத்திறன் குறைபாடு, நரம்பு தளர்ச்சி நோய் போன்ற பல நோய்கள் குணமடைகிறது. மீன் எண்ணெயை சாப்பிடுவதால் இரத்தத்தில் இருக்கும் கொலஸ்ட்ராலின் அளவு குறையும். இந்த எண்ணெய் ஆரோக்கியத்தை தருவதோடு சருமம் நன்கு மென்மையாகவும் அழகாக பொலிவோடு இருக்கவும் உதவும். மனித மூளையின் பல்வேறு செயற்பாடுகளுக்கு அவசிய தேவையாக இருக்கும் கொழுப்பு அமிலங்கள் மீன்களின் அதிக அளவில் இருக்கிறது. மன அழுத்த நோய் உருவாவதற்கு பல்வேறு காரணிகள் இருப்பதால் கூடுதலான மீன் உணவு சாப்பிட்டால் மன அழுத்த நோய் வராமல் தடுக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. மீன் வகைகளை பற்றி பார்க்கலாம். கடல் மீன் மற்றும் நன்னீர் மீன் என இரு வகைப்படும். வஞ்சிரம், சங்கரா, மத்தி, சூரை, நெத்திலி, கனங்கொளுத்தி, பாறை, சுறா, திருக்கை மற்றும் சீலா ஆகியவை பிரபலமான கடல் மீன்கள். வைரல், ஜிலேபி, கெண்டை, வாளை போன்றவை நன்னீர் மீன்கள். வஞ்சிரம்னா மிகவும் சுவையான மற்றும் விலை உயர்ந்த மீன். இது வறுவல் செய்ய உகந்தது. சங்கரா ஆரோக்கியமான ஒமேகா 3 நிறைந்த மீன். மத்தி குழம்பு மற்றும் வறுவலுக்கு ஏற்றது. நெத்திலி பெரிய வகை உடல் மீன். சூரை சத்து நிறைந்த மீன். கனங்கெளுத்தி தடிமனான சதையுள்ள மீன். பாறை புட்டு செய்ய சிறந்தது. சுறா தனித்துவமான சுவையானதாக இருப்பது. திருக்கை மீன்
ஜிலேபி வளர்ப்பு மீன் இது. சங்கரா, வஞ்சி மீன் போன்ற மீன்கள் வறுவலுக்கு மத்தி, நெத்திலி, பாறை போன்றவை குழம்புக்கு மிகவும் ஏற்றவை. பெரும்பாலான கடலோர மீன்கள் புரதச்சத்து நிறைந்தவை.